கமல் அவர்களை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தமிழில் நடிக்கும் உலக கலைஞன். அவருடைய மொழி அவர் பிறப்பால் தமிழாக இருக்கலாம், வளர்ந்த சூழலால் தாய்மொழி தமிழாக இருக்கலாம். தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒரு கலைஞன் உலகமெங்கும் அறியப்பட முடியும் என்றால் அது கமல் என்ற ஒரு 3 எழுத்து மந்திரமாகத்தான் இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் நான் வியக்கிற ஒரு செய்தி உண்டு. திரை உலகம் என்பது குமிழிக்குள் கட்டப்பட்ட கூடாரம், எப்போதும் உடைந்து போகும். இந்த திரை உலக பயணத்தில் 5 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 10 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 15 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர். ஜாம்பவான்களும் சரித்திரம் படைத்தவர்களும் 25 முதல் 30 ஆண்டுகள் இதில் பயணப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 50 ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். இது சாதாரணமல்ல தோழர்களே. நான் உங்களுக்கும் அவருடைய வாழ்வின் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன தடை போதும் ஒருவனை அவன் துறையிலிருந்து அகற்றுவதற்கு. தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன் கலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு கவனமாக பாடுபடுகிறார் என்பதை நான் அருகிருந்து பார்க்கிறேன். ஒரு துறையிலிருந்து ஒருவனை அகற்றுவதற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் போதும், ஒரு வருமான வரி போதும், உடல் உபாதை போதும், வாழ்வியல் சிக்கல் போதும், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போதும், ஒரு நஷ்டம் போதும், ஒரு தோல்வி போதும். இது எல்லாவற்றையும் கடந்து நான் அசைக்க முடியாத கலைஞன் என்று 50 ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். தூங்காவனத்தில் ஒரே ஒரு பாட்டுதான். அந்த பாடல் கூட அவரை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதுதான். அந்த பாட்டு வேறொன்றும் அல்ல. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழா என்று எழுதியிருந்தேன். உனது தலைவர் எனக்கு சரியாக யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை. என் தலையே கிரீடம் என்று ஆகிவிட்ட பிறகு வெளியே இருந்து யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை என்று எழுதியிருந்தேன். அவர் சொன்னார், இது எப்படி எழுதினீர்கள்? உங்களை பார்த்து நான் எழுதிய பாட்டு என்று சொன்னேன். அவர் பாடும்போது சொன்னார், இது என்னை பார்த்து நீங்கள் எழுதிய பாட்டுதான், ஆனால் நான் ரசிகரை பார்த்து பாடுகிற பாட்டு என்று சொன்னார். வேல்கள் வீசியும் வாள்கள் ஏந்தியும் வெளிச்சத்தை கொலை செய்ய முடியாது என்று எழுதியிருக்கிறேன். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? மரமாக இருந்தால் வெட்டி விடலாம், கிளையாக இருந்தால் வெட்டி விடலாம், சுவராக இருந்தால் இடித்து விடலாம், மலையாக இருந்தால் பெயர்த்து விடலாம், ஆளாக இருந்தால் அடித்து விடலாம். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? வெளிச்சத்தை எப்படி கொலை செய்வீர்கள்? கமலஹாசன் ஜீவ ஜோதியாக, ஒரு வெளிச்சமாக, கலை உலகத்தினுடைய ஒரு தீபமாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவரோடு பணியாற்றுவது ஒரு சுகம், பழகுவது ஒரு சுகம். நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து அவர் உரையாடலில் அவர் செல்கிற உயரத்தை பார்த்தால் அதில் 10% தான் அவர் கலைக்கு கொடுக்கிறார். அவர் முழுக்க தன் அறிவை இறக்கி வைப்பதற்கு சினிமாவுக்கு வயிறு போதாது. சினிமா அவரது ஜீரணிக்கு தெரியாது. சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண உறுப்பு இருக்கிறதோ, சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண சக்தி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு மட்டும் நான் பந்தி வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அவர். இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற உயரம் மிகப்பெரிய உயரம். அவர் பெயரை சொன்னால் இது ஹாலிவுட்டில் தெரியும். தமிழ்நாட்டுக்கு வெளியே உச்சரிக்கப்படுகிற ஒரு கலை பெயர்களில் முக்கியமான பெயர் கமல். இந்த உயரத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே. யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி நிற்க முடியாது, துணைவர்களை நம்பி நிற்க முடியாது. நான் எழுதினேன், கை ரேகைகளை நம்பாதே, கை ரேகை தேய தேய உழைப்பதை நம்பு என்று எழுதினேன். அப்படி நம்புகிறவர் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், அவருடைய அறிவு கூர்மைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு மேடையில் நானும் இருக்கிறேன். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள்
எங்களால் மறக்க முடியாத ஒரு பெருமகன். அவரும் இருக்கிறார். கமலை பாராட்டுகிறார். பாராட்டுகிற போது சொன்னார், அவருடைய அறிவு கூர்மைக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு, அதற்கு சொல்லுகிறேன். பாலச்சந்திரன் அவர்கள் சொன்னார், கமல் நான் வளர்த்த பையன்தான், ஆனால் என்னை விட உயரமாகிவிட்டார் என்று சொன்னார். இப்போது அவரை தொடுவதற்கே எனக்கு ஒரு தூரம் வந்து விட்டது, என்னை விட உயரமாக இருக்கிறார் என்று சொன்னார். அவை அடக்கமாக கமல் மேடைக்கு வந்தார். பாலச்சந்திரன் அவர்களின் குருநாதர், அவரால் வளர்க்கப்பட்டவன் நான், சிறுவன், என்னை விட அவர் உயரமாகி விட்டதாக சொல்லுகிறார். குழந்தைகளை தகப்பன் தூக்கி கொஞ்சுகிற போது குழந்தை உயரமாகத்தானே இருக்கும். என்னால் மறக்க முடியாத ஒரு மேடை உரையாடல், மேடை பதில் என்று நான் என் மனதில் பதிவு செய்திருக்கிறேன். கமல் அவர்களே, உங்கள் தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. உங்கள் வயது 60 என்று கேலண்டர் சொல்லுகிறது, உங்கள் வயது 30 என்று எங்கள் மனது சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் உழைப்பீர்கள், உழைப்புக்கேற்ற வெற்றி அடைவீர்கள். தூங்காவனம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கமல் போன்ற கலைஞர்கள் தோல்வியே பெறக்கூடாது, அவர்கள் வென்று கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் தமிழ் கலைக்கு நல்லது, திரை உலகம் என்ற தொழிலகத்துக்கு நல்லது, தொழிலாளர்களுக்கு நல்லது. இவரால் உண்டாக்கப்படுகிற வெற்றியால் கிடைக்கக்கூடிய பணம் மீண்டும் கலை உலகத்திலேயே வந்து பொருள்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால் அவர் வெற்றி பெற வேண்டும். தன்னோடு பணியாற்றுகிறவர்களை வளர்த்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டு. இந்த படத்தை இயக்கியிருக்கிற ராஜேஷ் ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். தன்னோடு பணியாற்றிய ஒரு கலைஞனையே என் படத்துக்கு நீதான் இயக்குனர் என்று ஆசீர்வாதம் செய்கிற உள்ளம் கமல் அவர்களின் ஒரு உள்ளம். ராஜேஷ் தனக்கு தந்த வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார். ஜிப்ரனை பற்றி சொல்ல வேண்டும். இசையமைப்பாளர் ஜிப்ரன் என்னை ஒரு நாள் கமல் அவர்கள் அழைத்து, இந்த சரசர சாரக்காத்துக்கு இசையமைத்தது யார் என்று கேட்டார். அது என் பாட்டு என்பதை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பிறகு யார், ஜிப்ரன் யார் என்று கேட்டார். ஒரு இளமையான பையன், அதிகமாக பேச மாட்டார், வாய் பேச மாட்டார், வாத்தியம் பேசும் அமைதியான ஆள். என்னை வந்து பார்க்க சொல்கிறீர்களா என்றார். நான் ஜிப்ரனுக்கு சொல்லி, அப்பா உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, கமல் உன்னை பார்க்க வேண்டும் என்கிறார், போய் பாருங்க. போய் பார்த்தார். ஜிப்ரன் எங்கு இருக்கிறார் என்று கமல் கேட்டு நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். இன்றைக்கு கமல் எங்கு இருக்கிறார் என்பதை நான் ஜிப்ரனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர் ராஜேஷ், இசையமைப்பாளர் ஜிப்ரன், இருவரையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி மேடைக்கு அழைக்கிறேன்.